இப்ப விவசாயத்துல ஆள் பற்றாக்குறை இருக்கு. அப்புறம் வந்து சம்பளம் தட்டுப்பாடு இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. சம்பளம் பத்தல அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க வந்து இந்த ஆள் பற்றாக்குறை எல்லாம் எப்படி வந்து சமாளிச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஆளுக்கு வெட்டுறவரை எப்படி சமாளிக்கிறோம்னாக்கா, அண்டை வெட்டுறதுக்கு மிஷின் வச்சுருக்கோம். அதில் ஆள் குறைக்கிறதாலும் பார்க்குறோம். விரவுறது மட்டும்தான் எங்களுக்கு அதிகத்தரமான வேலை. அடுத்து இயந்திர நடவு கேக்கு இழுத்து தான் வைக்க போகிறோம். அது ஆள் குறைச்சல் தான். பெருக்கிற வேலையை தான் ஆள் அதிகமாக செலவாகும். இது வந்து இப்போ லேடிஸ்க்கு தான் அதிக வேலையாக இருக்குது. வந்து களை எடுக்கிற வேலை, அதான் மெயினாக ஓரம் நடுற வேலை. இந்த 2 வேலை தான் லேடிஸ் அதிகமாக தேவைப்படுறாங்க. ஜென்ஸ் ஒரு 10 ஏக்கருக்கு ஒரு 2-3 பேர் இருந்தால் போதும். மொத்த நிலத்தையும் சீர் பண்ணி நட்டுட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஆளுங்களுக்கு எப்படின்னா 600 சம்பளம் கேட்குறாங்க ஆம்பளை ஆளுங்களுக்கு. பொம்பளை ஆளுங்களுக்கு 250 சம்பளம் கேட்குறாங்க எங்கள் ஏரியாவில். அது இல்லாம டீ வடை அது இல்லாமல் டீ வடை சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இப்போ உங்க பகுதியில் ஆள்லாம் கிடைக்கிறாங்களா? ஒரு 10 ஆள் கூப்பிட்டா ஒரு 5 ஆள் வருவாங்க, 2 ஆள் வருவாங்க. அதை வச்சு தான் வேலை செஞ்சு தொடர்ந்து வராங்களா? இல்லை வந்து தொடர்ந்துலாம் வர மாட்டாங்க. முன் புக்கிங் பண்ணி வைக்கணும் ஆள் வேலை. ஆளுங்கெல்லாம் போன அடுத்த வாரம் வரணும்னா இந்த வாரமே சொல்லி வைக்கணும் வரணுமான்னு. அப்பதான் ரெடி பண்ணி வருவாங்க. திடீர்லாம் முன்னாடி மாதிரிலாம் ஆள் வராது. முன்னாடி கையாற்பு இருந்தப்ப அங்கேருந்து ஓடி வருவாங்க, இங்கேருந்து ஓடி வருவாங்க. இப்பெல்லாம் இங்கேருந்து ஆள் வரதில்லை. அதாவது எங்க ஆளுங்க யாரும் வரதில்லை. எல்லாம் ஓல்டு ஆளுங்களா தான் இருக்கு. அவங்க இருக்கிற வரைக்கும் தான் ஓடும். இல்லையா அதுக்கும் மாற்று ஏதாவது வேற கண்டுபிடிச்சுதான். ஆள் பற்றாக்குறையினால தான் நீங்க எந்த இயந்திரம் பக்கம் போறீங்க? கண்டிப்பாக வேற வழி இல்லை.